ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு எக்ஸல்ல சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு எக்ஸல்ல ஃபார்முலாஸே தெரியாதுன்னு சொல்றவங்க கூட இந்த ஒரே ஒரு ஃபார்முலாவை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஏஐ ஃபார்மட்னு சொல்லுவாங்க. ஏஐ ஃபார்மட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது நமக்கு தேவையான செல்லை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். உங்களுக்கு அந்த செல்லுல என்ன வந்து இன்புட்டா கொடுக்கணுமோ அந்த இன்புட்டை நீங்க கொடுங்க. அது டைரக்டா உங்களுக்கு அவுட்புட்டை வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இங்க சில நம்பர்ஸ் வந்து இருக்கா. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்துலயுமே எனக்கு வந்து ருபீஸோட சிம்பிளை ஆட் பண்ணி ஆன்சர் கொடுங்க. இதை வந்து நம்ம டெக்ஸ்டா அங்க கொடுத்தாலே போதும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்து கிடைக்கும். சோ எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவல் வந்து கொடுக்கறேன், ஏஐ வந்து கொடுக்கறேன், டாட் கொடுத்துட்டு இந்த ஃபார்மட்டை கொடுங்க. ஃபார்முலாவை ஓபன் பண்ணுங்க. இதை ஓபன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து ரெண்டு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, வேல்யூ கேக்குறாங்களா, அதுல இந்த வேல்யூவை ஒரு கிளிக் பண்றேன். கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நான் இங்க என்ன கேட்க போறேன்னா, இந்த காலம்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸ்லயுமே எனக்கு ரூபி சிம்பிள் வந்து ஆட் பண்ணி ஆன்சர் கொடுங்கன்னு கேக்குறேன். ப்ரொமோட்ஸ் வந்து இங்க எழுதி வச்சிருக்கேன் பாருங்க, இதேதான். இப்போ இங்க வந்து ஃபார்மட் ஆஸ் கொடுத்துட்டு இந்தியன் ரூபீஸ்னு எனக்கு வேணும் அப்படின்னு கேக்குறேன். இப்ப டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுங்க. ஆன்சர் வந்து எக்ஸாக்டா கிடைக்கும். இப்படி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதாவது இந்த சிம்பிள் கொடுக்கணும்னு அவசியம் வந்து இல்ல. நான் தெரியறதுக்காக இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்ப ட்ராக் பண்ணி பாருங்க. எல்லா செல்லுக்குமே ஆன்சர் வந்து நமக்கு எக்ஸாக்டா கிடைக்கும். உங்களுக்கு என்ன சிம்பிள் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்காக இங்க ருபீஸோட சிம்பிள் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ண போறோம். சோ அப்ப என்ன பண்ணுங்க, அதே மாதிரி ஏஐ வந்து கொடுங்க, ஃபார்மட் வந்து கொடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் செல்ல ஒரு கிளிக் பண்ணுங்க, கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள இந்த டெக்ஸ்ட் அப்படியே கொடுங்க. கன்வெர்ட் நம்பர் டு டெக்ஸ்ட்னு கொடுங்க. டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுங்க. ஆன்சர் வந்து எக்ஸாக்டா கிடைக்கும். ட்ராக் பண்ணி பாருங்க. ரிமைனிங் எல்லா ஆன்சருமே நமக்கு எக்ஸாக்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க. இதே தான் பண்ண போறோம். ஆனா டெக்ஸ்ட் வந்து இங்க நம்பரா சேஞ்ச் பண்ண போறோம். சேம் அதே மாதிரி ஈக்குவல் கொடுங்க, ஏஐ வந்து கொடுங்க, ஃபார்மட் வந்து கொடுங்க. இந்த வேல்யூ ஒரு கிளிக் பண்றேன், கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கன்வெர்ட் டெக்ஸ்ட் டு நம்பர்னு கொடுக்கறேன். டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுங்க. எல்லா ஆன்சருமே நமக்கு எக்ஸாக்டா கிடைக்கும். ட்ராக் பண்ணி பாருங்க. ரிமைனிங் எல்லா ஆன்சருமே நமக்கு எக்ஸாக்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க. இங்க வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதே நம்பர்ஸ வந்து எனக்கு ரோமன் நியூமரல்ஸ்ல கொடுங்கன்னு கேட்க போறோம். அதே மாதிரி ஈக்குவல் கொடுக்கறேன், ஏஐ கொடுக்கறேன், ஃபார்மட் வந்து கொடுக்கறேன். இந்த செல்ல ஒரு கிளிக் பண்றேன், கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கன்வெர்ட் டு ரோமன் நியூமரல்ஸ்னு கொடுக்க போறேன். டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுங்க. இப்ப ட்ராக் பண்ணி பாருங்க. ரிமைனிங் எல்லா ஆன்சருமே நமக்கு எக்ஸாக்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க. இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு இந்த 1000 செப்பரேட்டா கொடுங்கன்னு கேட்க போறோம். இது எப்படி இருக்கும்னு பாருங்க. ஈக்குவல் வந்து கொடுங்க, ஏஐ டாட் ஃபார்மட் வந்து கொடுங்க. இந்த வேல்யூ ஒரு கிளிக் பண்றேன், டபுள் கோட்ஸ்குள்ள ஆட் 1000 செப்பரேட்டர்னு கொடுங்க. டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ட்ராக் பண்ணி பாருங்க. ரிமைனிங் எல்லா ஆன்சரும் நமக்கு எக்ஸாக்டாவே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க. இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சேம் அதே தான். நம்பரை வந்து நம்ம இங்க வந்து டெக்ஸ்டா தான் மாத்த போறோம். ஆனா இங்க வந்து நார்மலா கேட்டிருப்போம். அதனால நமக்கு இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கிடும். இந்த இடத்துல வந்து எப்படி கேட்கிறோம் அப்படின்னா, இதே நம்பரை எனக்கு டெக்ஸ்டா மாத்தணும், ஆனா தமிழ் லாங்குவேஜ்ல வேணும்னு கேட்க போறோம். ஈக்குவல் கொடுக்கறேன், ஏஐ கொடுக்கறேன், இங்க ஃபார்மட் வந்து கொடுக்கறேன். சேம் அதே மாதிரி வேல்யூவை கிளிக் பண்றேன், கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள இந்த ப்ரோமோட்டை அப்படியே டெக்ஸ்ட் பண்ணுங்க. க்ளோஸ் அண்ட் என்டர் கொடுங்க.
ட்ராக் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க, இங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே நம்பர்ஸ் வந்து எனக்கு 1000 செப்பரேட்டராவும் வேணும். அதே மாதிரி அதுல இந்தியன் ருபீஸோட சிம்பிளும் இருக்கணும். அக்கவுண்டிங் ஃபார்மெட்லயும் இருக்கணும். சோ இது எப்படின்னு பாருங்க. ஈக்குவல் வந்து கொடுக்குறேன், ஏஐ வந்து கொடுக்குறேன், சேம் அதே மாதிரி ஃபார்முலா வந்து அப்ளை பண்றேன். வேல்யூ வந்து கிளிக் பண்றேன், கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ள இந்த ப்ரொமோட்டை அப்படியே கொடுக்க போறோம். இங்க வந்து ஆட் 1000 வந்து கொடுக்குறேன். இப்போ ஒரு கமா வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்தியன் ருபீஸோட சிம்பிள் வந்து வேணும்னு கேக்குறேன். அப்புறம் ஆண்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாருங்க, அக்கவுண்டிங் ஃபார்மெட்லயும் வேணும்னு கேக்குறேன். டபுள் கோட்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுங்க. ட்ராக் பண்ணி பாருங்க, எல்லா ஆன்சரும் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. இங்க வந்து ரூபி சிம்பிள் வந்து நமக்கு ஆட் ஆயிருக்கும். இதுல வந்து 1000 வந்து செப்பரேட்டரா நமக்கு கிடைச்சிருக்கும். இது வந்து அக்கவுண்டிங் ஃபார்மெட்ல இருக்கும். இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.